2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கிற ஜெயிக்கா? ஆதரவு இவங்க வந்து ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைப்பீங்கல்ல நீங்க? எங்களுக்கெல்லாம் எத்தனை திமுக தான். திமுக எதனால? அது ஃபர்ஸ்ட் இருந்து எங்க இதுல அந்த இதுல இப்போ நாங்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? ஐயா பணம் அது நாங்கள் கொடுக்க வாங்கினது இல்லை. எதனால அதிமுக? ஆரம்பத்தில் தான் அதிமுக. ஏன்னா காரணம் என்ன? காரணம்னா எங்களுக்கு பிடிச்சது அதுதான். அந்த அம்மா அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம். எம்ஜிஆர்லேருந்து இன்ன வரைக்கும் ஏடிஎம்கே தான். இப்போ அம்மா இல்லை அம்மா இல்லைன்னா எடப்பாடியாக இருக்கிறாரு. எடப்பாடியார் அவரோட மிஞ்சிட்டார். சூப்பராக செஞ்சார். இப்போ அடுத்த முறை அவர் தான் முதல்வர். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? அது நார்மல். எல்லாருமே பணம் கொடுத்தா தான் இன்னைக்கு போட்டு போடுறாங்க. இல்லைன்னா அது இல்லைன்னா இல்லை. ஓகேங்களா? அதனால மக்கள் யாருக்கு ஆதரவுனா அதிகமாக ஏடிஎம்கே தான் அதிகமாக ஆதரவு. ரொம்ப நன்றி. ஓகே சார். 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்காரு? திமுக, அதிமுக, விஜய் தாவேக்கா வந்திருக்காங்க. எதுவும் டிசைட் பண்ணலைங்க நம்ம எதுவும் என்னன்னு. இதுன்னு டிசைட் பண்ணாதான் நம்ம சொல்ல முடியல. திடீர்னு சொல்ல முடியாது. இல்லை, இத்தனை வருஷம் ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல, அதை வச்சு. இது திமுக தான் இருந்தோம். ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அது நல்லதா கெட்டதா? ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலே நான் இதனால வெற்றின்னு சொல்கிறேன். நான் கை நீட்டி வாங்க மாட்டேன். நான் இல்லாத டைமில் வந்து அதாவது வீட்டில் பொம்பளிக்கிட்டு 100 200 கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நான் யாருக்கிட்டே வாங்க மாட்டேன். எனக்கு பிடிச்சதுக்கு தான் போடுவேன். நல்லதுன்றீங்களா கெட்டதா? இது எல்லாம் கெட்டது தான். உண்மையாக ஜெயிக்கணும்னா எந்த பக்கம் லஞ்சம் கொடுக்காது ஜெவி. நானும் கிட்ட நீயே கிட்டோம். லஞ்சம் கொடுக்காது ஜெவி ஓகே. ஆனால் லஞ்சம் வாங்கி பண்ணுறது தவறு. எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசாக தாவேக்கா, விஜய் வந்திருக்கு. உங்க ஆதரவு யாரு? எங்கள் ஆதரவு விஜய்க்கு தான். எதனால? எதனாலன்னா நம்ம தலைவர் அவர் தான். சின்ன வயசுலேருந்தே அவர் தான், இப்போவும் அவர் தான். ஒரு நாள் இதில் சினிமாவில் இருந்தார். இப்போ தான் நம்ம இதுக்கு வந்திருக்கிறாரு. எலெக்ஷனுங்கிறதுனால அவருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? அது கெட்டது தான். வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. வாங்குறது தப்பு தான். வாங்காமல் நம்ம தலைவருக்கு போடணும், இந்த டைம் போடணும் அப்படின்னு வரும். நம்மளும் போடணும், எல்லாருமே போடணும். திமுக, புதுசாக தாவேக்கா, விஜய் வந்திருக்காங்க. உங்க ஆதரவு யாரு? என்ன ஆதரவு டிஎம்கே. எதனால டிஎம்கே? இதனால நல்ல திட்டங்கள் செய்கிறாரு. யார் இந்த மாதிரி இவ்வளோ வருஷத்தில் 10 வருஷத்தில் யார் செஞ்சுக்கிறாங்க சொல்லு? யாருமே இல்லை. இந்தியாவில் நம்பர் 1 தலைவர். உங்கள் மாதிரி பசங்களுக்கெல்லாம் நீங்களே பார்த்து செய்யணும் வேலை. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. டிஎம்கேல இந்தியாவே எதிர்பார்க்குது. புரிஞ்சுங்களா? இந்தியாவே எதிர்பார்க்குது என் தலைவரை. விஜய் எல்லாம் என்னங்க, யாருங்க அந்த ஆள்? எத்தனை நடிகரை நாங்கள் பார்த்துக்கிறோம். சிவாஜியோடவா, சூப்பர் ஸ்டாரோடவா, கமலோடவா, ஏதோ ஒரு சின்ன பசங்க பாவம். அந்த அணில் குஞ்சு அந்த மாதிரி இருக்குதுக்கா. அதுக்கு பரவாயில்ல விடுங்க. விஜய் எல்லாம் எங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. கூட்டம் சேர்த்துட்டா போதுங்களா? போய் பூத்தில் ஓட்டு போடணும். வேற என்ன? ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? அதெல்லாம் ஓட்டுக்கு பணம். இப்போ உனக்கு காசு இருந்தால் தான் நீங்கள் இங்கே வரீங்க. சம்பளம் கொஞ்சம் கூடுதல் கொடுத்தா நீங்கள் வரீங்க. எல்லாம் இப்போ பழகி போச்சு. ஓட்டுக்கு காசு கொடுக்கறது கொடுக்காது. மக்களுக்கு என்ன திட்டங்கள் செய்கிறாங்க, பொதுவாக என்னென்ன செய்கிறாங்க அதை பார்க்கணும். ஓட்டு காசு கொடுக்குறது பின்னாடிங்க மனசுக்குள்ள ஒரு இதை வரணும். நமக்கு இல்லைன்னா கூட பொதுமக்களுக்கு என்ன செய்கிறாரு அவர் இப்போ 4 வருஷம் ஆகுது. என்னென்ன திட்டங்கள், எவ்வளோ அந்த மத்திய அரசு மோடி இருக்கிறாரு இல்லையா, அவருனால எவ்வளோ பாதிப்பு. அவருக்கான நிதி கொடுத்துருந்தா இன்னும் எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். எதிர்கட்சிக்கார வளர்றாங்க, ஒன்றும்
அது எடப்பாடி அதோட அவருக்கு அடிமையிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்கட்சி என்ன வர தாக்கத்தானே இல்லை நம்மக்கிட்ட, அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப நன்றி. என்ன டிவி உங்கள்கிட்ட? டெலிவிஷன் 38. 38ஆ? யூடியூப். என்னங்க உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக? பக்கா திமுக தாங்க நம்ம. எதனால? ஆ? எதனால? ஆ? எதனால? எதனால இப்போ அது ரத்தத்திலே ஊறிடுச்சு, பிளட்லேயே ஊறிடுச்சு. அது 1000 ரூபாய் வாங்குறாங்க. 1000 ரூபாய் வருது, அதை சொல்லு. அதுக்கு இல்லை, பரம்பரை நாங்கள் திமுக தான். இப்போ இல்லை, புரியுதா? பரம்பரை திமுக. இப்போ இல்லை, பார்த்து காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லு. அது காசுக்காக நாங்கள் எப்பவுமே காசுக்காக கொடுத்தாலும் வாங்குறதும் இல்லை. எப்போ வர்ற காசு இப்போ அண்ணா திமுக கொடுத்தாலும் வாங்குறதும் இல்லை. நான் எந்த கட்சிக்காரன் கொடுத்தா எங்கள் காரன் கொடுத்தா வாங்கிக்கிறோம், இல்லைன்னா இல்லைன்றோம். அதான் உண்மை. வானான்னு தான் சொல்கிறோம். வர காசு ஏன் இது பண்ற? பிளட்லேயே ஊறிடுச்சு பாத்த, கருப்பு சிவப்பு. அதான் உண்மை. நீ எடுத்து அப்படியே சொல்லப்பா. சார், எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய்? அதிமுக. எதனால ஆச்சு? பரம்பரை அதில் தான் இருக்கிறோம். வேற எதனால? ஆஹா, வேற எதுவும் இல்லை. இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது வாங்கிறது நல்லதா கெட்டதா? அது நல்லது ஒன்றும் இல்லை, ஆனால் ஜனங்க கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. அதுதான் மெயின். நல்லது ஒன்றும் இல்லை அது. யார் ஆட்சி வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லா இருக்கும். எதனால? என் நம்பிக்கைக்குது, அரசியலில் நம்பிக்கைது, படம் நடிப்பில் அதுலலாம் நம்பிக்கைக்குது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது தப்பா சரியா? தப்பு தான், தப்பு. திருப்பியும் வந்து அதே மெயின்டைன் பண்ணி கேட்குறாங்க, நாங்கள் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தேன், நீங்கள் சரியாக ஓட்டு போடல. ஆனால் குறுக்கு கேள்வி கேட்டுடுறாங்க. நாங்கள் காசு கொடுத்து நீங்கள் ஓட்டு போடல, நீங்கள் என்ன சும்மா ஓட்டு போட்டிங்களா, நீங்கள் வந்து காசு வாங்கிக்கிறதுனே எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. இல்ல, இவங்க ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்கல்ல? யாருக்கு ஆட்சி வந்து நல்லா இருக்கும்? அதெல்லாம் புரியல. அதெல்லாம் நீங்க இருக்கிறது சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. நீங்க யாருக்கு ஆதரவு? திமுக இருக்கு, அதிமுக தாவேகா இருக்கு. அவங்களுக்கு சொல்லிட்டு நீங்க அது எப்பவுமே ரெட்டல் பக்கம் தான், நம்ம யார் பக்கம் பேச முடியாது. அதனால உங்க ஆதரவு ரெட்டலன்னு கேட்குறேன். அப்போ எங்களுக்கு ஆட்சி இந்த எம்ஜிஆர் ஆட்சியில் சோறு அரிசி ரேஷன் அடிச்சு போட்டாங்களா, அப்போ வந்து எங்கள் ஆளும் நிறைய பேர் அதில் தான் இருக்கிறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது தப்பா சரியா? அது நாமளா பார்த்து தப்புன்னு நினச்சாலும் தப்புன்னு நினைக்கலாம், ரேட்டுன்னு நினைக்கலாம். சரி, ஓகே. தாவேகா, விஜய் இருக்கு. உங்க ஆதரவு யாரு? எங்களது டிஎம்கே தான். எதனால? எதனால திமுக? எங்கள் பரம்பரையே எங்கள் அப்பன் காலத்தில் வந்து டிஎம்கே தான், நாங்களும் டிஎம்கே தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? பணம் கொடுத்தாலே நாங்கள் வாங்குறதில்ல. நாங்களாட 1000 500 செலவு பண்ணிருக்கோம், நாங்கள் வாங்குறதில்ல. யார் கொடுக்குறங்க யாரும் அதுக்கு நிற்கிறங்க வாங்கி போகிறாங்க, நாங்கள் வாங்க. அது பண்றது சரியா தப்பா சொல்லுங்க. அது தப்பு தான். தப்பான வழியே நமக்கு வந்து வாங்கக்கூடாது. பணம் கொடுக்கறது வந்து அது கொடுக்குறாங்க, இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. அது கொடுக்கக்கூடாது தான், இது வாங்குறாங்க. அதுக்கு வேணா சரி. திமுக, அதிமுக, புதுசாக தாவேகா, விஜய் இருக்கு. திமுக தான். திமுக. எதனால திமுக? எங்களுக்கு என்றைக்கும் அதே அதனால ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? தான். பணம் வாங்கினாக்கா நீ வேஸ்ட்டு தான், பணம் வாங்கினது தான் நல்லது தான். யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஆதரவு என்ன யாருக்கு? நீங்கள் நாம் இதுவரையும் ரெட்டையில தான். எதனால ரெட்டலை? என்ன காரணம்? எதனால ரெட்டலைக்கு? எதனாலனா நம்ம ஊரில் எல்லாம் அதிகம் செய்வாங்க, அதனால எல்லாம் ஊருக்காரர் எப்படி போகிறாங்களோ 10 பேர் அந்த மாதிரி. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? ஓட்டுக்கு பணம் வாங்கினா அது அடிமை. அடிமை. இன்னைக்கு அவங்க கிட்ட வாங்கினு நம்ம ஓட்டு போடுறோம், நாமெல்லாம் காசு வாங்கினு ஓட்டு போடுற மாதிரி இல்லை. யார் இப்போ நீயே வந்தியா இதுக்கு போடப்பான்னு போட்டுருவீங்க, அதே தான்.